தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் திங்களூர் ஊராட்சி செயலாளர். மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லி இப்போ மனு கொடுக்கறதுக்கு இங்கே வந்திருக்கோம். அதாவது நகர்ப்புறத்தில் பிரச்சனை இல்லைங்க, கிராமப்புறத்தில் ஆடு மாடு மேய்க்க போகிற போது ஏகப்பட்ட சிக்கல். நாங்களே போயிருக்கோம் ஆடு மாடு மேய்க்க, கை காலில் குத்துறது, ஏகப்பட்ட இன்னல்கள். அதுபோக பார்னா பாருக்குள்ளேயே வச்சு குடிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பப்ளிக்கில் குடிச்சாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அங்கே போகிற பசங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. இது வேண்டாம், எங்களுக்கு மதுவை தடை பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இது இந்த மண்ணில் பிறந்த ஒரு அமைச்சர் சராசரியாக சொல்கிறார், காலையில் 7 மணிக்கு குடிக்கிறீங்களா, குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பெரியர்னு சொல்கிறாரு. அப்போ பெண்களை பாலியல் கொடுமை வன்படுத்துறதுன்னு அவங்க என்ன சொல்கிறது? காம பிரியர்னு சொல்கிறதா? இதே அரசு ஊழியர்கள் அத்தனை பேர் லஞ்ச ஊழல் பண்றாங்க, அவங்க என்ன சொல்றது? சமூக திருடன்னு சொல்றதா? ஒரு அமைச்சரே பொறுப்பு இல்லாம பேசினா எப்படி மக்கள் வாழ்வாதாரம் மேல வரும்? ஒரு அமைச்சர் பெருமான் கரெக்டான முறையில பேசணும். ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்காக ஒரு 7 மணிக்கு குடிக்கிறவன் குடிக்கார சொல்லாதீங்க, மது பெரியர்னு சொன்னா அது என்ன மாதிரி ஒரு அரசு நடந்துட்டு இருக்குன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதாவது தலைமை நல்லா இருந்தா தான் இங்க கீழே இருக்கிற தலைமையே சரியில்லைங்கிறப்ப இங்க எப்படி பண்ண முடியும்? நாம் தமிழர் மூலம் எத்தனையோ போராட்டங்களை எடுத்து சொல்லியாச்சு. அதாவது இப்ப பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு வாக்கு கேட்கறதுக்கு திமுகவோ எல்லாமே போயிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் சொல்ற இதை கேட்டா அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கே போக வேண்டிய திட்டத்தை நிறைவேற்றினாவும் அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போகலாம். இப்போ இன்னொரு சிக்கல், நாம் தமிழர் எதிர்த்து போராட முடியாத பாஜக அண்ணாமலை கட்சியை காப்பாத்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நாங்க தமிழன் சொல்லுவா, தலை நிமிந்து நிற்பா, நெஞ்சு நிமிந்து நிற்ப. நீ எனக்கு சொல்லி நிற்ப. அண்ணாமலை சராசரியான ஒரு கேள்வி, நீ எப்படி நிற்ப? என்னோட கேள்வி அதுதான். நீ வடக்கன்ஸும் பீடாவாயினுக்கே நீ சப்போர்ட் பண்ற, உனக்கே எவ்வளவு இருந்தா நான் தமிழனுக்கு தமிழ் மண்ணுக்காக பாடுபடுற எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ 5 வருஷத்துல நீ போயிருவ. இந்த பாராளுமன்ற அரசியல் முடிச்சு நீ ஓட்டு சதவீதம் காட்டலாம் அடிச்சான்னு தூக்கிட்டு போயிரு. எங்களுக்கு தமிழ் நாம் தமிழர் அப்படி கிடையாது. 13 வருஷமா பிறந்து வளர்ந்து தவிழ்ந்து எந்திரிச்சு நின்று வைக்கிற மோதிரம் நேருக்கு நேர் போல. நாங்க எப்படி தனியா 40 தொகுதியில் நின்று ஜெயிக்கிறோமோ அது ஜெயிக்கிறோமோ நிக்கிறோம். நீ நின்று காட்டு பார்க்கலாம். கமலாலயம் இப்ப கதவு திறந்துருக்குது, அடுத்தது லெட்டின் குழியோட திறந்துருக்கு கூட்டணிக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை, ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேர். வேலு பிரபாகரனோட பிள்ளைகள் நாங்கள். தமிழுக்காக போராடும், தமிழ் மண்ணுக்காக போராடும். இப்ப நான் எடுத்துக்கிற ஆயுதமே தமிழுக்காக எடுத்துக்க நாம் தமிழர். நான் போனாலும் அந்த ஆயுதம் அப்படியே இருக்கு. அடுத்து வருவாங்க பாரதிய ஜனதாவில் அப்படி இல்லை. இலவ கணேசன் எங்க போனாரு, பொன்னர் எங்க போனாரு? உங்க பொழப்பு அப்படித்தான். வடக்கன் வீடாவாயனுக்கு நீங்க செய்யற வேலைத்தான் செஞ்சுட்டு இருப்பீங்க, சொம்பு தூக்குறது. நாங்க அப்படி கிடையாது. ராஜராஜ பரம்பரை எங்களுக்கு, தமிழன் பரம்பரை. இப்ப கர்நாடகாவில் போய் நீ கேளு, தமிழ தண்ணி கேளு, அவன் என்னம்மா திராவிடன் தண்ணி கூட நான் சொல்லுவான், சொல்ல மாட்டான். ஒரே வேஸ்ட், தமிழ்நாடு தண்ணி தரான்னு சொல்லுவார். தமிழ்நாடு தான் எங்களுக்கு. பிஜேபி மொத்தமா வேஸ்ட். ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு ஒரு இது வந்துருச்சு, துளுக்கு போட்டாச்சு. எப்ப பொங்க வச்சு கடை வெட்டுவாங்கன்னு தெரியல. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நடக்கு. இவங்களுக்கு ஒரு அதிகாரம் என்னன்னா சர்வாதிகாரம் பண்றாங்க. எண்ணெய் அனுப்புறாங்க, ஈடி அனுப்புறாங்க, அமலாக்கத்துறை லொட்டு. உன்னால பயமூர்த்தி தான் நீ கட்சி வளர்த்த முடியும். எங்களை மாதிரி நெஞ்ச நிமித்தி நின்று ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். எங்களுக்கு என்னன்னா மது வேண்டாம், கல் கடை தரங்க. அதுல என்ன குறைவாயிர போகுது? எத்தனை சம்பாதிக்க முடியும் கல்லு கடையில? கல்லு கடையினால ஒரு பிரச்சனையும் கிடையாது. மது தேவையில்லாதது நாட்டுக்கு. மொத்தம் 8 கம்பெனி இருக்குன்னா 8 கம்பெனியும் திமுக தான் இருக்கு. போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல இதே ஸ்டாலின் சொன்னது இன்னும் செல்ல வச்சிருக்கேன், மது இல்லாத ஒரு அரசை கொண்டு வருவோன்னு. எங்க கொண்டு வரீங்க? தயாரிக்கிறதே நீங்க தான். எப்படி கொண்டு வருவீங்க? ஆமாங்க, அறுக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். கனிமொழிதான் காரணமே. கனிமொழி அம்மாளுக்கு தெரியுமா அவங்களுக்கு என்னன்னா? அவங்களுக்கு தேவை ஓட்டு. வர்றோமா ஜெயிக்கிறோமா, 200 ரூபாய்க்கு கொடுத்தோமா ஜெயிக்கிறோமா போறோமாங்கிறதா இருக்கிறாங்க. ஒரு நாள் திமுக தனியா நிக்கிற நிலைமை வரும். அன்னைக்கு டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அந்த நிலைமை நடக்கும். ஒண்ணு, இந்த மண்ணில் இருக்கிற அமைச்சரே இந்த மாதிரி குடியேற சப்போர்ட் பண்ணி பேசுற போது நாம எத்தனை பேர் போறோம்னு, பிஜேபி போறாலும் தமிழ்நாட்டுக்கு அத்தனை கட்சி போறனாலுமே மேல வர முடியாது. அண்ணாமலைக்கு ஒரு பகிரங்கமா இந்த இடத்துல எச்சரிக்கையே விடுறேன். நீ இருக்க போறது இந்த 2 வருஷம் தான். அடுத்த இன்னொருத்த உனக்கு பின்னாடி வருவா. நாம் தமிழர் அங்க எப்பவுமே கிடையாது. நாங்க இங்கதான் இப்ப நீ சின்னத்தை முடுக்குனா முடக்கிட்டு போ. சின்னத்தை பார்த்து நாங்க ஓட்டு போடுற ஆளு கிடையாது. கொள்கைக்காக போட்டு போடுறோம். பிஜேபியில என்ன கொள்கை இருக்குன்னு மட்டும் ஒரு விளக்கம் சொல்ல சொல்லுங்க. நன்றி.